சிறப்பாக பண்ணணும். சிறப்பாக பண்ணி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, விஜய் பிடிக்காதான்னு கேட்டிருக்காரு. விஜய் பிடிக்காத விஜய்க்கு நாம் நிறைய போட்டிருக்கேன். அதான் சொல்கிறேன்ல, அப்போதைக்கு என்ன இருக்குது, இதனுடைய ஏதாவது இதில் வந்து ஒரு இது இருக்குன்னா அதை பற்றி சொல்லுவேன். விஜய் பிடிக்காதானே எப்படி பிடிக்காம போவேன்? நான் பப்ளிக்லேயே தெரியும், ஓட்டே அதுதான் போட்டேன் விஜய்க்கு. ஏன்னா மாற்றங்களை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறான். மாற்றங்களை எதிர்பார்க்கணும், மாற்றங்களை செய்யணும். அந்த சட்டத்திட்டங்களை செய்ய விஜய் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஏன் விஜய் பிடிக்காதானா, பிடிக்காத செஞ்சால் பிடிக்காது. என்ன பாயிண்ட்னு சொல்லவா? பதவி ஏற்றார்ல, பதவி ஏற்றுக்கு ஸ்டாலின் காலில் விழுகணும். ஸ்டாலினை எழுத்துனா எழுச்சி நிற்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம பிடிக்காத விஷயத்தை சொல்லும்போது அதை பிடிக்கிற மாதிரி நமக்காக மறைச்சோம்னா அது தெளிவு வராது. இது வந்து பப்ளிக்கில் சொன்னோம்னாதே நாளைக்கு அதை பார்த்து அடுத்த முறை வேறு திருத்திக்கிடுவாங்க. பிள்ளை இருக்குது, பிள்ளை எதுக்கு கிள்ளி விடுறோம்? பிள்ளையை பிடிக்காதா? அதுக்காக கிள்ளி விடுறதில்ல. இது வந்துட்டு எப்படின்னா, நமக்கு என்ன நம்ம பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்குமே, இப்படி ரூட்டு மாறி போயிடுவோம் நினைக்கும் போது அதை கொஞ்சம் தட்டி எழுப்பணும். அதுக்கு தான்